நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, மெய்யான அவமானம்னா என்ன? வாட் இஸ் த ட்ரூ ஷேம்? நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு? வெட்கம்னா என்ன? வெட்கப்பட்டு விட மாட்டோம் ஆண்டவர்ன்றோம், இல்ல வெட்கப்பட்டு போயிட்டு இந்த இடத்துல அப்படின்றோம். சோ அப்ப வெட்கப்படுதுன்னா என்ன? பணக்குறைவா இருக்கிறதுனால இல்லையா, இல்ல மனுஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் ஏழையாவோ தாழ்ந்து போயிருக்கிறோம், அதனால வெட்கப்பட்டிருக்கிறோம், இல்ல சில படிப்புல வெட்கப்பட்டுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மெய்யான வெட்கப்பட்டு போவது என்றால் என்னதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையான ஷேம் என்ன? அதாவது இந்த உலகத்துல நிறைய காரியங்களால மனுஷங்க இன்னைக்கு வெட்கப்பட்டு போறாங்க, ஓகே, அவமானப்பட்டு போறாங்க. ஒரு மனுஷன் கொஞ்சம் கீழே போனா இன்னொரு மனுஷன் அவங்கள தாழ்த்து பேசுறது, அதனால இவங்க வெட்கப்பட்டு போறாங்க. இந்த மாதிரி நிறைய காரியம் பார்க்கிறோம். ஆனா உண்மையான வெட்கப்பட்டு போவதென்றால் என்ன? வாட் இஸ் ட்ரூ ஷேம்? இதுதான் எனக்கு பார்க்க போறோம். ட்ரூ ஷேம் என்ன? அப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இன்னைக்கு நாம மனுஷர் முன்னாடி நம்மள வந்து கீழாக்கி எல்லாம் பாக்குறோமே, அதுதான் வெட்கமா, இல்ல நம்ம உண்மையா வெட்கப்பட்டு போயிருக்கிறோமா அப்படிங்கறதுதான். Praise God, hallelujah. So அறியாமை, ignorance. அறியாமைனா என்ன? வாட் இஸ் ignorance? அறியாமைனா என்ன? அறியாமைனா lack of knowledge. ஓகே, இன்னைக்கு உண்மையா கவனமா ஒன்னொன்னும் கேட்டு இதுல இருந்து இருக்கிற ரெவலேஷன் சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்கன்னா நம்ம அவங்கதான் இன்னைக்கு வந்து விக்டரியோட போக முடியும். இப்ப அறியாமைனா என்னன்னா போதாத அறிவு இல்லாத தன்மை. அதாவது கர்த்தருடைய வார்த்தையில லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சோ வாட் இஸ் இக்னோரன்ஸ்? லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்போ இக்னோரண்டா இருக்கிறதுனால என்ன ஆகும்? அறியாமையில இருக்கிறதுனால என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ஆர் இக்னோரண்ட்? என்ன ஆகும்னா, டெவில் வில் ஈஸிலி என்டர் இன்டு आवर லைவ்ஸ் வித் ட்ரிக்ஸ். அதோடைய ட்ரிக்ஸோட தந்திரத்தினால சாத்தான் ஈஸியா நம்மளுடைய வாழ்க்கையில நுழைவான். ஓகே, எப்படி நுழைவான்? அப்போ அவன் நுழையறானா, why are you ignorant? ஏன் அறியாமையில இருக்கணும்? இப்ப நமக்கு தெரியும் அறியாமையில இருந்தா சாத்தான் தந்திரமா உள்ள வந்துடுறான்ட்டு. அப்ப ஏன் அறியாமையில இருக்கணும்? ஏன் அப்படின்னா, ஏன் அறியாமையில இருக்கிறோம்னா, பிகாஸ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கர்த்தருடைய வார்த்தையில there is no proper biblical understanding. கர்த்தருடைய வார்த்தையில சரியான புரிதல் இல்லாம இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோமா? அறியாமையோட இருக்கிறோம். Praise God. அப்போ நமக்கு எப்படி அறியாமையில இருக்கிறோம்னா, கிறிஸ்து சாத்தான் அதிகாரத்தை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இம்பார்ட் பண்ணிட்டாரு, விலகி போட்டாரு. அது கூட தெரியாம நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா சாத்தான் அலவ் பண்ணிட்டான்னு பேசுறாங்க இல்லையா? அவங்க அறியாமையில இருக்காங்க. சாத்தான் இப்படி வந்துட்டான், சாத்தான் அப்படி பண்ணிட்டான், அறியாம. ஏன்னா ஆண்டவர் ஆல்ரெடி சாத்தான் என்ன பண்ணி போட்டாரு? இம்பார்ட் பண்ணி போட்டாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் ஆல்ரெடி இம்பார்ட்டட் சேட்டன் ஃப்ரம் டெவில் ஃப்ரம் அவர் லைஃப்ஸ். அவர் ஆல்ரெடி பிரிச்சு போட்டார், தள்ளி விழுந்து போயிட்டான் அவன். இதற்கு மேல அது கூட தெரியாம தான் இன்னைக்கு இருக்கிறோம்னா அதுதான் அறியாமை. ஏன்னா நமக்கு பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, ஆண்டவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் தள்ளி போட்டாரு. இன்னைக்கு எனிமி நமக்கு யாருன்னா, சேட்டன் டெவில் யாருன்னா, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ணங்கள் தான் எனிமி. தவிர ஒரு உருவம், ஒரு ஆவி எடுத்துன்னு வர்றதுக்கு அது நம்ம அலவ் பண்றோம். காட் ஆல்ரெடி தள்ளி போட்டார். Praise God, hallelujah. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா, நம்ம வைடா திங்கிங்க்கு நம்ம மைண்ட் ஓபன் பண்ணிட்டோம். எப்படி ஓபன் பண்ணிட்டோமா? பிராடா திங்கிங்க்கு நம்ம ஓபன் பண்ணிட்டோம். வேன் இமேஜினேஷன், தேவையில்லாத கற்பனைகள், பயம், அந்த மாதிரியான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஓபன் பண்ணிட்டோம். இக்னோரண்டா இருக்கிறதுனால, அறியாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பயம், தேவையில்லாத வார்த்தைங்க, தேவையில்லாத இமேஜினேஷன், தேவையில்லாத திங்கிங்க்கு நம்ம என்ன பண்ணிட்டோமா? ஓபன் பண்ணிட்டோம். Praise God, hallelujah. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள போகாம நம்மளுடைய கிறிஸ்துவின் சரீரம் இன்னைக்கு வல்னரபிள் ஆயிட்டு, வீக் ஆயிட்டு. ஏன் கிறிஸ்துவின் சரீரமான நம்ம இன்னைக்கு வீக்கா இருக்கிறோம்னா அறியாமை. Praise God. நானும் சரி, நீங்களும் சரி, எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆனாலும் இன்னும் சில அறியாமையில நம்ம வாழ்ந்துதான் இருக்கோம். அதனாலதான் சில ஏரியாஸ்ல இன்னுமே நம்ம வந்து அந்த ஒரு பிளெஸிங் நம்ம பார்க்க முடியாது. சோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுதான் நம்ம பார்க்க போறோம்.
எங்க நான் எந்த ஏரியால என் வாழ்க்கையில நான் அறியாமையில இருக்கிறேன், அதை நான் இன்னைக்கு அறிந்து கொண்டு biblical knowledge, கர்த்தருடைய வார்த்தையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் போகணும். அறியாமை மீன்ஸ் ignorant. Thank you Jesus. அப்போ சாத்தான் எப்படி நம்மள வந்து ஏமாத்துறான் அவனோட தந்திரத்தினால? How will Satan deceive with his cunning tricks? எப்படி ஏமாத்துறான்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம் நம்ம படிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது எப்படி இருந்துச்சா? தந்திரமுள்ளதா இருந்துச்சா? அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இப்ப இவங்க படிச்சுட்டாங்க. நம்ம வந்து ஏற்கனவே இதை எடுத்திருக்கேன். எப்படி சேட்டன் கேட்டிருக்கோம் நினைக்கிறீங்க? எப்படி கன்னியா கேட்டிருக்கோம்? Has God indeed said? எப்படி கேட்டிருக்கோம்? தேவன் நிஜமாவே சொன்னாரா? இந்த இதுல இருக்கிற கனியெல்லாம் நிஜமாவே சாப்பிடாதுன்னு சொன்னாரா? அங்க ஒரு கொஸ்டின். அப்ப நமக்கு என்ன நடக்கும்? உடனே ஒரு டவுட். உண்மையா சொன்னாரா? உண்மையா அவர் எதுக்காக சொல்லிருப்பாரு? நல்லதுக்கு சொல்லிருப்பாரா? இல்ல நமக்கு புத்தி வந்துரும்னு அவரு வந்து நம்மள வந்து அப்படியே டம்ப் பண்ண பார்த்தாரா? டவுட்ஸ். சோ எப்படி வந்து சேட்டன் நம்மள டிசீவ் பண்ற இன்னைக்கு தந்திரமா எப்படி நம்மள ஏமாத்துதுன்னா, நம்ம இப்ப நான் சொல்லிருப்போம் நல்லது ஒரு விஷயம் நம்ம யாரா சொல்லிருப்பாங்க. அப்ப சாத்தான் எப்படி உண்மையா இது நடக்குமா? உண்மையா இது அவங்க சொன்னாங்களா? உண்மையா இது வந்து நம்ம பண்ண கூடாதா? பண்ணி பார்க்கதான் என்னவா? இப்படிதான் நம்மள என்ன பண்ணுவோம்? கன்னிங்கா தந்திரமா வெளியே ஸ்டெப் அவுட் பண்ணாதீங்க, லீவானா ஆண்டருக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது சேட்டன் எப்படி சொல்ல? உண்மையா இருந்துதான் ஆகணுமா? இன்னைக்குல நாளைக்கு கூட இருக்கலாம், இன்னைக்கு போய் தான் பாக்கலாமே. தாட்ஸ் வருதா? அப்ப எனிமி யார் நம்மளுக்கு? சேட்டனோட ட்ரிக்ஸ் இப்படிதான். அப்ப நம்ம என்ன பண்றோம்? டவுட்ஃபுல்லா போய்தான் பாக்கலாம். இந்த பைபிள் அப்ப உண்மையா படிச்சுதான் ஆகணுமா? ஆண்டவருக்கு நேரம் இப்ப கொடுத்துதான் ஆகணுமா? இன்னைக்கு எவ்வளவு டைம் இருக்குது, அப்புறமா கூட உட்காரலாமே, இப்போ இந்த காரியம் பண்ணலாமே, ஆமா இல்ல இப்ப பண்ணலாமே, இந்த காரியம் டைம் தான் இருக்குது. இப்படிதான் நம்மளே அப்ப தந்திரமா இப்படிதான் கன்னிங் ட்ரிக்ஸ். அப்ப என்ன ஆயிடுது? உடனே நமக்கு ஒரு டவுட் வந்து நம்ம என்ன ஆயிடுறோம்? வீக் ஆயிடும். அந்த ஒரு காரியத்துல வீக் ஆகி உடனே ஆண்டுட்டு போகாம நம்ம என்ன சாத்தான் சொல்லி போது அந்த காரியத்தை கேட்டு நம்ம அந்த காரியத்துல இன்வால்வ் ஆகும். இப்படிதான் நம்ம டவுட் பட்டு இப்படிதான் நம்ம விழுந்து போறோம். பிரைஸ் காட். அப்ப ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்? எதுல எல்லாம் என்ன மாதிரியான வழியில எல்லாம் சேட்டன் நம்ம டிசீவ் பண்ணி, வாட் ஆல் வே சேட்டன் டிசீவ்ஸ் அஸ், இது நம்ம பார்க்கலாம். ஒரு 3 பாயிண்ட். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். Genesis 3:6. So when the woman saw that the tree was good for food, that it was pleasant to the eyes, and a tree desirable to make one wise, she took of its fruit and ate. She also gave to her husband with her, and he ate. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிக்கும் நல்லது, அந்த விருட்சம் புசிக்க நல்லது. Tree was good for food. இதுல நம்ம என்ன கத்துக்கிறது? 3 பாயிண்ட் இதுல கத்துக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, tree was good for food, அந்த விருட்சம் புசிக்க நல்லது. அதாவது மாம்சத்தின் இச்சை, lust of the flesh. மாம்சத்தின் இச்சைய பாக்குறீங்க, lust of the flesh. அதாவது இந்த சாப்பாடு கண்ணுக்கு நல்லா இருக்குதே, புசிக்க நல்லா இருக்குதே, உங்களுடைய மாம்சத்துக்கான இச்சை. அப்போ இப்படிதான் நம்மளுடைய பாக்குற காரியங்கள் நல்லா இருக்குதுன்ட்டு நம்ம சரீரத்துல நம்ம வீக் ஆகிறதுக்கான அந்த லஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். குட் ஃபார் ஃபுட். உங்க கண்ணுல இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப உங்க சரீரத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது, ஃபிளஷ்க்கு நல்லா இருக்குது இந்த ஃபுட். நம்ம என்ன பண்றோம்? ஏமாந்து போறோம். பிரைஸ் காட். செகண்ட் பாயிண்ட் படிமா. பார்வைக்கு இன்பமும், pleasant to the eyes. So first the lust of the flesh, second பார்க்கிறோம் lust of the eyes, கண்களின் இச்சை. பார்வைக்கு நல்லா இருக்குது, இந்த இந்த விஷயம் பார்வைக்கு நல்லா இருக்குது, இந்த துணி பார்வைக்கு நல்லா இருக்குது, இந்த பையன் பார்வைக்கு நல்லா இருக்கிறானே, இந்த பொண்ணு பார்வைக்கு நல்லா இருக்குது, இந்த வீடியோ பார்வைக்கு நல்லா இருக்குது, இந்த காசு பார்வைக்கு நல்லா இருக்குது, இந்த பொருள் பார்வைக்கு நல்லா இருக்குது. இதுதான்
லஸ்ட் ஆஃப் த ஐஸ், கண்களின் இச்சை. அப்போ ஈவ் என்ன பண்ணிச்சா, ஃபர்ஸ்ட் சாப்பிட நல்லா இருக்குதுன்னு அதோட சரீரத்தின் இச்சையை பார்த்துச்சு. நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு பிளசன்ட் ஆகுதே அப்படின்னு பார்த்துச்சு, கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பிளசன்ட் ஆகுது அப்படின்னு. மூன்றாவது அது என்ன பார்க்குது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க, புத்தியை தெளிவாக்குறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க, டிசைரபிள் டு மேக் ஒன் வைஸ். மூன்றாவது என்ன பாக்குறோம், டிசைரபிள் டு மேக், அதாவது என்னத்துக்கு இச்சிக்கத்தக்க, புத்தியை தெளிவிக்க இச்சிக்க, பிரைட் ஆஃப் லைஃப். தேர்ட் ஒன் வந்து ஜீவனத்தின் பெருமை. அப்போ நமக்கு ப்ரௌட், அதாவது எப்படின்னாக்கா நம்ம தெளிவா இருக்கிறோம், நம்மள தெளிவாக்குறதுக்கு இது நல்லா இருக்குது. நம்ம என்ன பண்றோம், வேர்ல்ட்ஸ் நாலேஜ் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம், உலகத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க இச்சிக்கிறோம். எப்படின்னா நம்ம வைஸ் ஆகிறோம், இன்னும் இது தெரிஞ்சுக்க நல்லா இருக்குது, அது தெரிஞ்சுக்க நல்லா இருக்குது அப்படின்னு. மனுஷர்களை பத்தியோ இந்த உலகத்தை பத்தியோ இல்ல டெக்னாலஜி பத்தியோ எதோ தெரிஞ்சுக்கொள்ள நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சோம். என்ன பண்றோமோ, நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். அதுதான் ஜீவனத்தின் பெருமை. இதுதான் மூணாவது ஏவாள் அங்க ஈவ் வந்து பார்த்துச்சு, ஜீவனத்தின் பெருமை. அது பெருமைப்பட்ட உடனே நெக்ஸ்ட் என்ன செய்யுது, பாவத்திற்கு உள்ளாகுது. பெருமைப்பட்ட உடனே அப்ப நம்ம இன்னைக்கு பாவத்துக்கு உள்ள எப்படி போகிறோம் அப்படின்னு. அப்புறமா தானே ஓகே நான் தெளிந்த புத்தி ஆகணும், இந்த உலகத்துல எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், அந்த பழத்தை எடுத்து அவங்க புசிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மாம்சத்திற்கு, அதாவது பிளஷ், லஸ்ட் ஆஃப் த பிளஷ், மாம்சத்துக்கு சரீரத்துக்கு நல்லாக்குதேன்னு பாக்குறோம். சில டைம் நம்ம உண்மையாவே நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட நம்ம ஜெபத்தை விட கர்த்தருடைய வார்த்தையை விட முக்கியமா பட்டுருது. அதனாலதான் ஜெபத்து கூட உட்காராம சாப்பாடு தான் முக்கியம். அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன நடக்கும்னா நம்மள அந்த இச்சைக்குள்ளாக்குது, மாம்சத்தின் இச்சைக்குள்ளாக்குது. அப்ப நெக்ஸ்ட் என்னன்னாக்கா கண்களின் இச்சைக்குள்ளாக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம எப்படி விழுந்து போறோம், எப்படி பாவத்துக்கு போறோம். நெக்ஸ்ட் கண்களின் இச்சைக்கு போறோம். பிளசன்ட் ஆகுது. அப்ப பிளசன்ட் ஆகுதுன்னு நம்ம யோசிக்கணும், என்ன நினைக்கிறோம், இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். சாப்பாடா இருந்தாலும் சரி, உலகத்தின் காரியம், இந்த பைக் பார்க்க நல்லா இருக்குது, இதை எப்படியாவது ஓட்டி பார்க்கணும். இதுதான் நம்ம வந்து ஏன் பெரிய கருத்தை பேசணும், பெரிய பாவம். நம்ம என்ன பண்ணுவோமோ அதை பேசணும், நமக்கு புரியும். அப்ப இந்த மூவி நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, இது பாக்குறதுக்கு நல்லா, பார்த்தா வீடியோஸ் பார்த்தா இருக்கலாமே, இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது, எங்க பார்த்தாலும் கேக்குது, அது என்னன்னு கேட்டுதான் பாக்கலாமே. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அப்போ கண்களின் நிச்சயம். அப்புறமா என்ன ஆகுது, ப்ரைட் ஆஃப், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இந்த ட்ரெஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் போடுறாங்க இப்போ. அது வந்து அறகுறையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கிழிஞ்சு இருந்தாலும் சரி, அது எல்லாருமே பண்ற, நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஜீவனுக்கு பெருமை வருது. அதுக்கப்புறம் நானும் போடுறேன், நானும் அப்படிதான் இருக்கிறேன். என்ன செய்யலாம், ஹேர் ஸ்டைல்ஸ், இந்த நிக்க வச்சுக்கிறதும், அங்க படுக்க வச்சுக்கிறதும், அந்த கலரை போட்டுக்கிறதும், இப்படிதான் நம்ம எப்படி ஆயிரோம்னா ஜீவனத்தின் பெருமைக்குள்ள உலகத்துல இருக்கிற காரியத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறோம். அப்படிதான் ஈவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த பாவத்தை சாப்பிட்டுச்சு. இன்னைக்கு நம்மளும் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். நம்ம வந்து எப்பவுமே பழைய ஏற்பாடு இருக்கிறதெல்லாம் நமக்காக ரிஃப்ளெக்ஷன் நம்ம வந்து யோசிக்க மறந்துடக்கூடாது. அவங்க தானே, நானும் சம்டைம்ஸ் இருக்கேன், அந்த ஆதாம் என் கையில கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நாமளும் ஆதாம் ஏவாளா சுத்தின்னு இருக்கிறோம். அதை நான் உணர்ந்தேன் ஒரு நாள். அப்படி சொல்றது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது, இஸ்ராயல் மக்களுக்கும் சான்ஸ் கொடுக்கப்பட்டது. தேர் இஸ் ஒன் மோர் சான்ஸ் ஃபார் அஸ் ஆல்சோன்னு யோசுவா இதுல ஹீப்ரூல நம்ம பார்க்கணும். யோசுவா அவங்களுக்கு அப்புறமா நமக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. நாமளும் அப்புறமா நம்மளோட ஜெனரேஷன் சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா மாத்திரம் கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நானும் கடலுக்குள்ள இருந்திருப்பேன். நம்ம இப்ப ஆடம சொல்றோம் இல்லையா, பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப ஜீவனத்தின் பெருமை நமக்கு வேண்டாம். நம்ம உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம பிரிக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் சொல்றாரு. அப்ப அதாவது நம்ம வந்து டைம் நம்ம கொடுக்க கூடாது. இந்த டைமுக்கு வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணிட்டு அந்த டைமுக்குள்ள வர நான் கடலுக்குள்ள நம்ம டைம் நம்ம பிளான் பண்ணக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கைய ஆண்டவர் திட்டம் ஆல்ரெடி நீங்க பறக்கிறதுக்கு முன்பதாகவே பிஃபோர் ஹேண்ட் அவர் உங்களுக்கு செய்து வச்சிருக்காரு. அந்த திட்டம் நிறைவேறணும்னா நீங்க திட்டம் போடக்கூடாது. நம்ம வாழ்க்கையிலயும் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு திட்டம், நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா வார்த்தைக்குள்ள இருக்க சத்தியத்தை நீங்க கற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா அங்க கடவுளுக்கு அங்க தேவன் உங்களுக்காக ஒரு சித்தம் வைத்திருக்கிறதுனால மாத்திரமே இல்லைன்னா நம்ம இங்க இருக்க மாட்டோம்.
ஏன்னா இன்னைக்கு அநேகர் எப்படி எப்படி இருக்கலாம், நாமளும் அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் இல்லைனா தூங்கி இருக்கலாம், நைட் ஷிஃப்ட் பண்ணலன்னா தூங்கலாம். ஏன் இங்க இன்னைக்கு உட்காந்து இருக்கு? ஏன்னா தேவன் நமக்கு ஒரு சித்தம் வைத்திருக்காரு, அது புரிய வைக்கதான் நாம இங்க இருக்கோம். So அந்த சித்தம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறணும். If you want your plan to be successful, God's plan in your life to be successful, you all don't plan for yourself. நீங்க பிளான் பண்ணாதீங்க உங்களுக்கு. Praise God, hallelujah. அப்போ ரெண்டு பேரோட கண்கள் என்ன ஆச்சாம்? திறக்கப்பட்டது. Both of the eyes, அதாவது ஆடம் and ஈவ் ரெண்டு பேரோட கண்கள் என்ன ஆச்சாம்? திறக்கப்பட்டது. அப்புறம் அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு? அப்புறமா நேக்கட். குட். அவங்க நேக்கடா இருக்கிறன்னு அவங்களுக்கு என்ன ஆச்சாம்? தெரிய வந்துச்சாம். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? நேக்கடா இருக்கிற தெரிய வந்து என்ன பண்ணாங்க? இப்பதான் நம்ம வந்து முக்கியமான விஷயத்துக்குள்ள போறோம். அத்தியல அதை எடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சியூ பண்ணி அதை அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு ட்ரெஸ் மாதிரி பண்ணி அவங்க போட்டுக்கினாங்க. இப்ப அந்த வசனம் நம்ம படிக்கலாம். அதுல அழகா அந்த வசனத்துல இருக்குது. I think 3:7 படிக்கலாமா? Genesis 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. Then the eyes of both were opened. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, they knew that they were naked. அவங்க நிர்வாணி என்று அவங்களுக்கு தெரிந்தது. அத்தியலை தைத்து, they sewed fig leaves together, தங்களுக்கு அரைக்கச்சுகளை உண்டு பண்ணினார்கள், and made themselves coverings. அரைக்கச்சுகளை. இங்க முக்கியமான வார்த்தை என்ன பார்க்கணும்? themselves. தமிழ்ல என்ன இருக்குமா? themselves. அவர்கள் தங்களுக்கு themselves அவங்களுக்கு. அப்ப என்னன்னா இங்க செல்ஃப்னு ஒரு பார்க்கணும். அவங்களுடைய அவமானத்தை அவங்க கவர் பண்ணிக்க அவங்களே அவங்க என்ன பண்ணாங்க? themselves covering. அப்ப what a shame. இப்பதான் நம்ம பார்க்க போறோம். what a shame. இப்ப வந்து அவங்க எப்படின்னா அவங்களுக்கு நேக்கட்னா என்னன்னே தெரியாம இன்னோசென்டா, ஸ்பிரிச்சுவல்ல இன்னோசென்ஸா இருந்தாங்க. நமக்கு என்ன முக்கியம்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப இன்னோசென்டா இருக்கணும். அந்த மாதிரி பேதையா இருந்ததான் தேவன் நம்ம தெரிந்து கொள்வார், ஞானிகளை வெட்கப்படுத்த. ஓகே, அப்ப ஸ்பிரிச்சுவல் பேதைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ரொம்ப அதாவது பிசிக்கல்ல வந்து பேதையா ஒண்ணும் தெரியாம அவங்களாம் மென்டல்னுவாங்க. அவங்க இல்ல பேதை. நம்ம புரிஞ்சுக்கணும் வார்த்தையில அர்த்தம் என்னது. ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொள்ள. அந்த பேதைக்கு என்ன அர்த்தம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பேதையா இருப்பது, இன்னோசென்டா இருப்பது. எப்படின்னாக்கா இவங்க எப்படி இருந்தாங்க? முதல்ல நேக்கட்னா கூட என்னன்னு தெரியாம ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோட கனெக்ஷன்ல இருந்தாங்களாம். தேவனோட கனெக்ஷன்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வெட்கம்னா என்னன்னு தெரியாம இருந்தாங்களாம். ஸ்பிரிச்சுவலா இன்னோசென்டா இருந்தாங்களாம். இப்ப இவங்களுக்கு என்ன நடக்குது? கண் திறக்கப்படுது. கண் திறக்கப்பட்ட உடனே அவங்களோட செல்ஃப் அவங்க பார்க்க ஆரம்பிச்சுன்னா அவங்க வெட்கப்படுறாங்க. இப்ப அவங்களுக்கு வெட்கம்னா என்னன்னு தெரிய வருது. Praise God. So spiritual innocence அவங்க என்ன பண்றாங்க? லூஸ் பண்றாங்க. ஆவிக்குரிய பேதை தன்மையை, இன்னோசென்ஸ அவங்க லூஸ் பண்றாங்க. இன்னைக்கு நாம ஆவிக்குள்ள இன்னோசென்டா பேதையா இருக்கிறோம்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்க தெரிந்து கொள்வார், வெட்கப்படுத்த ஞானிகள். Praise God. Hallelujah. அப்போ the fall of man is not just a story of disobedience. மனுஷன் இங்க விழுந்து போறது ஜஸ்ட் ஒரு கீழ் படியாமை, கரெக்டா? கீழ் படியாமைங்கிற ஒரு கதை கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி கிடையாது. பட் இது என்னன்னா ஒரு பவர்ஃபுல் பிக்சர் ஆஃப் சின். ஏன்னா திஸ் இஸ் a powerful picture of sin entered the human heart. ஒரு மனித இதயத்தில் அந்த பாவத்தின் காரியங்கள் அது உள்ள புகுந்தது, இப்போ என்டர் ஆகுது. அண்ட் இப்போ எப்படி மனுஷன் இந்த கில்ட் ஷேம் ரெஸ்பாண்ட் பண்றான்? இப்ப இவரு கில்ட் ஷேமுக்குள்ள போய் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாருங்கிறதா இங்க நம்ம பாக்குறோம். இது ஜஸ்ட் ஒரு டிசோபீடியன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, one of the first thing Adam and Eve did was to cover themselves with fig leaves. அவங்களே அவங்களுடைய அவமானத்தை அவங்க கவர் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. Praise God. அதாவது என்னன்னா இதுல என்ன நம்ம தெரியுதுன்னா, வாட் ரிவீல்ஸ் இங்கன்னா ஹியூமன் ட்ரைஸ் டு டீல் their sins with their own concerns. அவங்களோட சொந்த முயற்சியில, அவங்களோட சொந்த கான்சியஸ், மனுஷனுடைய ஹியூமன் எஃபர்ட்ஸ், அவனுடைய அவனோட சொந்த சுய பலத்துல அவனை கவர் பண்ணிக்க ட்ரை பண்றான். அவன் தப்பு பண்ணிட்டேன்னு உணராம முதல் தேவனை நோக்காம, ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு தேவனை பார்க்காம என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் கடவுளை பார்த்திருந்தா இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவங்க இப்படி தப்பு பண்ணிட்டோம், சரி பண்ணிட்டோமே, அப்போ அட்லீஸ்ட் இப்ப நம்ம ஆண்டுட்டு சப்மிட் பண்ணிடலாம்னு அவங்க பண்ணாம முதல் அவங்கள கவர் பண்ணிக்க சுயத்துல அவங்களே themselves own strengthல கவர் பண்ண பாக்குறாங்க. கடவுளை தேடும்.
அப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, முதலாவது என்ன பாக்கணும்னா ஓப்பனிங் ஆஃப் their ஐஸ். அவங்களோட கண்கள் என்ன ஆகுது, திறக்கப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க அவங்க என்னன்னா ஓப்பனிங் ஆஃப் த ஐஸ். அப்ப என்னன்னா அவங்க என்ன ஆயிடுறாங்க, இந்த நாலேஜ் குட் அண்ட் ஈவில் ட்ரீயோட நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை, மரத்தின் பழத்தை அவங்க சாப்பிட்ட உடனே ஆடம் அண்ட் ஈவ் சடன்லி பிகேம் அவேர் ஆஃப் their nakedness. அப்ப உங்களுக்கு முதல்ல நேக்கட்னஸ் தெரிஞ்சுச்சா? சடன்லி திடீரென்று அவங்க என்ன வராங்க, அறிந்துக்கோ நம்ம நேக்கடாக்குறோம் அப்படின்ட்டு. திஸ் வாசன்ட் பிசிக்கல், அதாவது இது சரீர ரீதியான அறிந்து கொள்வது அல்ல. அது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆஃப் இன்னோசன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவிக்குரிய இழப்பு, பேதையா இருப்பது, ஆவிக்குரிய வாழ்க்கையில பேதையா இருந்து தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய நேச்சரை கற்றுக்கொள்ள அவங்க அந்த தன்மையை அவங்க இழந்த ஒரு தருணம். இழந்து போனாங்க அந்த ஸ்பிரிச்சுவல். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தரு கூட கனெக்டிவிட்டி அவங்க இழந்து போறாங்க. தேவனுக்குள்ள இருக்கிற உறவு ரிலேஷன்ஷிப் அவங்க இழந்து போறாங்க. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னோசென்ட்டா இருந்தா மாத்திரம் தான் தேவனுடைய நீங்க கனெக்ட் பண்ண முடியும். உலகத்தின் காரியங்கள் எப்போ உங்க கண்ணுக்கு தெரியுதோ, உலகத்தின் காரியங்கள் மேல உங்களுக்கு எப்போ இச்சை வருகிறதோ, when your eyes is open to worldly things, when your eyes is open to worldly lustful things, is when you are losing your spiritual innocence, the connectivity of God with God, relationship with God. அப்ப இந்த உலக பிரகாரமான காரியங்கள், வார்த்தைகள், உலகத்தின் பேச்சுகள், இச்சைகள் எப்ப நம்ம கண் திறக்கிறதோ உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்படுகிறது. தேவனிடத்தில் இருந்து இருக்கிற உறவு நீங்க எழுக்கப்படுகிறது. அப்பவும் வார்த்தை படிக்கலாம், அப்பவும் நம்ம சர்ச்சுக்கு போகலாம், அப்பவும் வந்து உட்காரலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா கர்த்தரோட இருக்கிற உறவு நமக்கு இல்லாம இருக்கும். Praise God. The relationship is lost. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம். Genesis 2:25. Before the fall, nakedness was not shameful. After sin, it became a symbol of vulnerability, guilt and shame. பாவத்திற்கு முன்பதாக அது அவங்களுக்கு நேக்கடா தெரியல, அவங்க நிர்வாணமா இருக்குது அவங்களுக்கு தெரியல. பாவத்திற்கு பிறகு அது வந்து ஒரு வெட்கம், ஷேம், குற்ற உணர்ச்சிக்கான சிம்பிளா மாறிடுது. It's a symbol of vulnerability, weak, guilt and shame. Praise God. அப்ப இங்க அப்ளிகேஷன் என்னன்னா, sin always promises knowledge or pleasure, but it leaves us exposed, empty and guilt. நான் இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு நான் தமிழ் சொல்றேன் so that அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Praise God. என்ன ரிசல்ட்னா, பாவம் நம்மள வந்து எப்படின்னா ப்ராமிஸ் பண்ணுது. என்ன ப்ராமிஸ் பண்ணுதுன்னா, உலகத்தின் இச்சை, உலகத்தின் நாலேஜ், உலகத்தின் அறிவு, அப்புறமா பிளஷர், இதெல்லாம் நம்மள ப்ராமிஸ் பண்ணுது. அதே மாதிரி ப்ராமிஸ் பண்ற மாதிரி நம்ம சந்தோஷமா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ற உலகத்தின் காரியங்கள்ல. பட் அது எண்ட் ரிசல்ட் எப்படி நம்மள விட்டுட்டு போகும்னா, நம்மள வந்து வெட்கத்திற்கும் குற்ற உணர்ச்சிக்கும் வெறுமைக்கும் நம்மள விட்டு போகிறது. ரெண்டாவது இங்க என்ன பார்க்கணும்னா ஃபிக் லீவ்ஸ். அதாவது ஃபிக் லீவ்ஸ் வந்து சிம்பிள் ஆஃப் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். செகண்ட் பாயிண்ட், ஃபிக் லீவ்ஸ் சிம்பிள் ஆஃப் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். அதாவது அத்தி இலைகள் சுய நீதிக்கான சிம்பிள், சுய நீதிக்கான சிம்பிள். இங்க என்ன அவங்களே என்ன பண்றாங்க, இங்க அத்தி இலையை சியூ பண்றாங்க, எல்லாத்தையும் சேர்த்து அத்தி இலையை சேர்த்து அவங்களே வந்து தேய்த்து அவங்க வந்து ட்ரெஸ் பண்றாங்க. அப்ப என்னன்னா, this was first man's attempt to fix spiritual brokenness. Spiritual brokenness, அதாவது ஆவிக்குரிய உடைக்கப்படுதல், ஆவிக்குரிய காரியத்தை உடைக்கப்பட்டு இருக்கிறாங்களே, அது அவங்களே பிக்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. முதலாவது மனுஷனோட முதல் எஃபர்ட், மனுஷனோட முதல் முயற்சி, ஆவிக்குரிய காரியங்களை அவங்களே, புரோக்கன்னஸ் உடைக்கப்பட்டிருக்கிற அவங்களே வந்து ஒட்ட பாக்குறாங்க, சுயமா அவங்களே ஒட்டி வைக்க பாக்குறாங்க. அப்போ they try to cover their sin with their own hands. அவங்க கையாலேயே அவங்க பாவத்தை அவங்களே மறிக்க பாக்குறாங்க, மூடி வைக்க பாக்குறாங்க. அப்ப என்னன்னா, இது என்ன குறிக்குதுன்னா, நமக்கு the religion without repentance. நம்ம ரிலிஜியஸா இருக்கலாம், நம்ம கரெக்டா எல்லாமே சர்ச் டைம் ப்ரேயர் எல்லாம் பண்ணலாம், ஆனா மனமாற்றம் ஒண்ணு நடக்காது. இது இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, மனமாற்றம் இல்ல, மேல கவர் பண்ணிக்கிற ட்ரை பண்றாங்க. யார்? ஆடம் அண்ட் ஈவ். இன்னைக்கு நாமளும் மனமாற்றம் இல்லாம மேல கவர் பண்ணி இருக்கிற ரிலிஜனுங்கிற அத்தி இலையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம என்னென்ன விதமான அத்தி இலையால நம்ம கவர் பண்ணி இருக்கிறோம் நம்ம பார்க்க போறோம். What are your fig leaves today that you're covering yourself?
சோ மதம்ங்கிறது ஒரு ரிலிஜன்ங்கிறது நான் கரெக்டா டைமுக்கு எல்லாமே செய்யறேன், ஆனா மனம் மாற்றம். அப்ப ஆடம் சுயமா நான் எல்லாமே செய்யறேன், அதனாலதான் மனமாற்றம் இல்ல. ஆடம் அண்ட் ஈவ் அவங்க செல்ஃபா எல்லாம் கவர் பண்ணிக்கிறாங்க, அவங்க சின்ன கவர் பண்ணிக்க நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு மனம் திருந்தல் இல்ல, மாற்றம் இல்ல. இருந்தா முதல் தேவனை தேடி போயிருப்பாங்க. பிரைஸ் காட். அப்ப இன்னைக்கு நாம ரிலிஜியஸா இருக்கலாம், ஃபிக் லீவ்ஸ், ரிலிஜனுக்கு ஒரு ஃபிக் லீவ் நம்மள மூடிக்கொண்டு இருக்கலாம், இன்னைக்கு நம்மள மறைத்து கொண்டு இருக்கலாம், நம்மள ஹைட் பண்ணி இருக்கலாம். ஆனா மனம் மாற்றம் அது ஒண்ணு நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த ஃபிக் லீவ்ஸ் நம்ம போட்டோம். சோ ஃபிக் லீவ்ஸ் வேற ஆடம் அண்ட் ஈவ்க்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் நாமளும் அந்த ஃபிக் லீவ்ஸ் தான் மூடி இருக்கோம். அப்ப அவங்களுடைய என்ன முதலான காரியம் நான் சொன்ன மாதிரி, முதல்ல அவங்க மனம் திருந்தல. ஐயோ தப்பு பண்ணிட்டு மனம் திருந்தல, தேவனை தேடல. அவங்க சுயமா அவங்க ஃபிக் லீவ்ஸ் எல்லாம் மூடிக்கொண்டாங்க. நாமளும் இன்னைக்கு மனம் திருந்தாம தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம இன்னைக்கு ஃபிக் லீவ்ஸ்ங்கிற காரியம், என்னென்ன ஃபிக் லீவ்ஸ் நம்ம இன்னைக்கு மூடிக்கொண்டு இருக்கிறோம் பார்க்க போறோம். நீங்க உணர போகிறீங்க, இன்னைக்கு எக்ஸாமின் பண்ண போகிறீங்க என்னென்ன ஃபிக் லீவ்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். அவங்க அந்த ஃபிக் லீவ்ஸ் லார்ஜ் அவைலபிளா இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லார்ஜா அவைலபிள் இருந்துச்சு. நிறைய ஃபிக் லீவ்ஸ் அந்த கார்டன் ஃபுல்லா இருந்திருக்கும். ஃபிக் லீவ்ஸ் நிறையமே அவைலபிளா இருந்துச்சு அவங்களுக்கு. பட் இட் வாஸ் நாட் டியூரபிள் அண்ட் லாஸ்டிங். அந்த ஃபிக் ட்ரீ நிறைய இருந்திருக்கலாம், ஆனா அது நிலைத்தன்மையா இருக்க முடியாது, அது லாங் லாஸ்டிங்கா இருக்க முடியாது. நித்தியமா ஃபிக் லீவ்ஸ் cannot last for long. நித்தியமா இருக்க முடியாது. இன்னைக்கு நாமளும் ரிலிஜன்ங்கிற ஒரு காரியத்தை நம்ம ஃபிக் லீவா மூடின்னு இருக்கலாம். நம்மளுடைய அடிக்ஷன்ஸ் ஃபிக் லீவ்ஸா நம்ம மூடின்னு இருக்கலாம். நம்மளுடைய ஆசைகள் இந்த உலகத்தின் நிச்சயம் ஃபிக் லீவ்ஸா நம்ம மூடின்னு இருக்கலாம். பட் அது நிலையா நிற்காது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. நிலையா அது நிற்காது. அப்ப எப்படின்னா நற்கிரியை, விசுவாசம் இல்லாத நற்கிரியைகள், குட் ஒர்க்ஸ் வித்தவுட் ஃபெய்த், இப்படிதான் நம்ம ஃபிக் லீவ்ஸ் முடியும். குட் ஒர்க்ஸ் ஃபிக் லீவ்ஸா இருக்கலாம், ஆனா ஃபெய்த் இல்ல. நம்ம நல்ல காரியங்கள் செய்யலாம், ஆனா விசுவாச குறைவா இருக்கும், விசுவாசம் இல்லாம இருக்கும். ரிலிஜன்ஸ், ரிச்சுவல்ஸ் வித்தவுட் ரிலேஷன்ஷிப். நம்ம ரிலிஜியஸா இருக்கலாம், ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணலாம், எல்லாமே டைம்க்கு பண்ணலாம், ஆனா உறவு இல்லாம இருக்கும். அதுதான் ஆடம் அண்ட் ஈவ் இருந்தாங்க. உறவு இல்ல. ரிலிஜியஸா இருந்தாங்க, உறவு இல்ல. நல்லதா இருந்திருக்கலாம், அவங்க நல்ல மனுஷரா இருந்திருக்கலாம், ஆனா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா விசுவாசம் இல்லாம, தேவனை விசுவாசிச்சு இருந்தாங்கன்னா அந்த பழத்தை அவங்க தொட்டிருக்க மாட்டாங்க. பிளேமிங் அதர்ஸ், இது ஒரு ஃபிக் லீவ்ஸ். மத்தவங்க மேல பழி சுமத்துறது எல்லாத்துக்குமே. நம்ம எதனா செய்திருவோம், அப்ப அவங்கதான் காரணம், இவங்கதான் காரணம், அப்படி அது ஒரு ஃபிக் லீவ். நம்ம இன்னைக்கு எது அத்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். What are the fig leaves that we are covering today? Praise God. Without the transformation, repentance. இன்னைக்கு நம்ம எதற்குமே, என் அப்பா அப்படி இருந்தா இன்னைக்கு நான் அப்படி இருந்திருக்க மாட்டேன், என் அப்பா சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், என் அம்மா கரெக்டா இருந்தாங்கன்னா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன், என் அக்கா கரெக்டா இருந்தா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன், நான் சரியா படிச்சிருந்தேன்னா, என் அம்மா என்ன படிக்க வச்சிருந்தாங்கன்னா, அப்பவே அடிச்சு படிக்க வச்சிருந்தாங்கன்னா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். இது எல்லாமே பிளேமிங் ஸ்பிரிட். இது ஏன் பண்ண, அவங்கதான் பண்ண சொன்னாங்க. யார் பண்ண, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இது? ஆடம் கிட்ட ஆண்டவர் கேக்குறாரு, யார் பண்ணுது? ஆடம் சொல்றாரு நான் இல்ல, ஈவ் தான். ஈவ் என்ன சொல்றது? நான் இல்ல, சர்பென்ட் தான். ஆடம் என்ன சொல்றாரு? ஏசுப்பா கிட்ட, நீங்க மாத்திரம் இத கொடுக்காம இருந்தீங்கன்னா நான் தப்பே படிக்க மாட்டேன், கடவுள் மேலேயே போட்டாங்க பிளேம். அப்போ இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் நம்ம ஃபிக் லீவா வச்சிருக்க கூடாது. தட்ஸ் a fig leaf. யாருமே பிளேம் பண்ணக்கூடாது. அவங்க மட்டும் கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கோம். இல்ல, யாருமே பிளேம் பண்ற மாதிரி இல்ல. என் வாழ்க்கை டிஸ்ட்ராய் ஆகுதுன்னா நான் தான் காரணம். உங்க வாழ்க்கையில சில தேவையில்லாத காரியங்கள் நடக்குது, கஷ்டங்கள் வருது, நீங்க தான் காரணம், யாருமே காரணம் இல்லை. ஏன் மேனேஜ் சரியில்லைன்னா அதுக்கு அவங்க நான் சேஞ்ச் பண்ண முடியாது, நான் தான் சேஞ்ச் ஆகும். ஏன் அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்கள சேஞ்ச் பண்ண முடியாது, நான் தான் சேஞ்ச் ஆகணும். அப்ப நான் சேஞ்ச் ஆனா, நான் யாருமே பிளேம் பண்ணலன்னா, அப்ப நான் அத்தி இலைய போட்டணும் இல்ல, நான் மனம் மாறி இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அத்தி இலைய போட்டுக்கிறோம் பிளேமிங்னு ஒரு காரியத்தை வச்சு. அப்புறமா நெக்ஸ்ட் டினையல் ஆஃப் பிரைட், அதாவது மறுதளிப்பதும் அல்லது பெருமை. இக்னோரிங் வேர்ட், அதாவது மறுதளிப்புனா என்னன்னா, மறுதளிக்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தையை நிராகரிப்பது. மறுதளிப்பதுனா கர்த்தருடைய வார்த்தையை நிராகரிப்பது. அப்புறம்
pride. பெருமைனா எனக்கு எல்லாமே தெரியும். Denial or pride. Ignoring the word is denial. I know it all is pride. இதெல்லாம் என்ன? Leaves. இது என்ன சொல்றது? நான் என்ன கேக்குது? எனக்கு தெரியாதுதான். எனக்கு ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் என்ன தெரியுங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் நினைச்சா அதுதான் டெட் பாயிண்ட் சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் டெட் பாயிண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க சொல்றதே கேட்க மாட்டாங்க. எனக்கு எல்லாமே தெரியுமே, நீ என்ன சொல்றது? பிரைஸ் காட். Thank you Jesus. அப்ப என்னன்னா நம்ம கத்துக்கொள்ளவே முடியாது ஜீசஸ். சோ அப்ப என்ன பாக்குறோம்? denial or pride. ஐசாயா 64வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன இருக்குதா? All our righteous acts are like filthy rags. Isaiah 64:6. ஐசாயா 64வது அதிகாரம் 6வது வசனம் படிமா. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நான் நீதியா இருக்கிற நம்ம நினைச்சோம்னா, என்னோட சுயத்துல நான் கவர் பண்ணிக்க ட்ரை பண்ணனா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இவங்க சொல்லி வார்த்தை நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது எப்படி இருக்குதான்? அழுக்கான கந்தை போல இருக்கிறதா. All our righteous acts are like filthy rags. அப்போ இதெல்லாம் என்ன? fig leaves. இதுதான் fig leaves. நமக்கு தெரியுமா fig leaves? நமக்கு என்ன தெரியும்? fig leaves வந்து அவங்க எடுத்து கவர் பண்ணிக்கணும்னு தெரியும். ஆண்டர் fig leaves அங்கே வரலாம். ஏசு fig leaves என்ன பண்றாரு? கர்ஸ் பண்றாரு, அது தெரியும். நம்ம வாழ்க்கையில அது என்னவா இருக்குதுன்னு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரியான fig leaves நம்ம கவர் பண்ணின்னு நடமாடின்னு இருக்கிறோம்? உப்பு தூணை போல நாம் நடமாடும் உப்பு தூணை. Praise God. Hallelujah. மூன்றாவது, God's response, a better covering. இப்போ இங்க என்ன ஆகுது? நம்ம முதலாவது என்ன பாக்குறோம்? அவங்க கண்கள் திறக்கப்படுறது பாக்குறோம். ரெண்டாவது அத்தியில சுய நீதிக்கான சிம்பிள் பாக்குறோம். மூணாவது என்ன பாக்குறோம்னா தேவன் எப்படி அதற்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. God's response. தேவன் எப்படி அதுக்கு பதில் அளிக்கிறாரு? a better covering. தமிழ்ல என்னன்னு தெரியல. better covering. Praise God. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். Genesis 3:21. The Lord God made garments of skin for Adam and his wife and clothed them. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்போ என்னன்னா தேவன் என்ன பண்ணா, ஃபிக் லீவ்ஸ், அந்த மதம் ரிலிஜன் என்கிற ஃபிக் லீவ்ஸ், அவர் வந்து மதம் ரிலிஜன்ங்கிறது வந்து நீங்க பர்சனலா மதம் எடுத்து, அதுக்கு அர்த்தம் என்னன்னா இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்ம வந்து மத மாற்றத்தை கேட்கல, மதத்தை பத்தி அவர் பேசல, மனமாற்றத்தை கேட்கிறாரு. அதுதான் அவர் என்ன பண்றாருன்னா, ஆடம் அண்ட் ஈவ் எப்படி இருக்கிறாங்கன்னா தேவன் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்களா இல்லையா தேவன் கிட்ட ரெஸ்பாண்ட். அப்ப அவங்க ரிலிஜியஸா இருக்கிறாங்க, ஆனா மனம் மாறல. அப்ப தேவன் இங்க அக்செப்ட் பண்றது இல்ல. இப்ப தேவன் வராரு இங்க மூணாவதா அந்த 3:21 அவர் வராரு, தோளுடைய கொடுக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா God did not accept their fig leaf as religion. மதமான அந்த அத்தி இலைகளை அவர் அக்செப்ட் பண்றது இல்ல, நீங்க அக்செப்ட் பண்றது இல்ல. அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு என்ன அனிமல் நமக்கு தெரியாது, ஆட்டுக்குட்டியா இருக்கலாம் மேபி, அந்த ஒரு அனிமலோடைய ரத்தத்தை அங்க வந்து சிந்த செய்யறார். அப்போ he shed blood to make garments. The first act of atonement, the first act of atonement, he shed blood to make garments. அப்ப அது என்னன்னா amendment, ஒரு ரூல் செட் பண்றாரு. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு, அட்டோன்மெண்ட். அதுதான் பிரைஸ் காட். அப்ப என்னன்னா இந்த பாயிண்ட் என்ன சொல்றது, நம்ம எங்க நம்ம கூட்டிட்டு போகுதுன்னா கிராஸ். எங்கன்னா ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை அங்க வந்து ரத்த சிந்துதல் கம்பேர் ஆகும், ரிஃப்ளெக்ட்ஸ். ஓகே, where the lamb of God was slain to cover our sins fully. இந்த வார்த்தை போல fully. அப்ப ஏன்னா வெறும் அந்த அத்தி இலை வந்து அவங்களுக்கு அது வந்து முழுசா கவர் பண்ண முடியாதுன்னு தேவன் அதை நிராகரித்து முழுமையான கவர்,
முழுசா நம்மளை கவர் பண்றதுக்கு ஒரு ரத்தம் சிந்துதல் தேவைப்படுகிறது. அதற்கான ரிஃப்ளெக்ஷன், அதுதான் ரிஃப்ளெக்ஷன். அதற்கான அந்த பேக்கப், அந்த ஒரு என்ன சொல்றது சைன் தான் அங்க ஒரு ஆனிமல் அவர் வந்து ரத்த சிந்துதல் பண்ண. Praise God, hallelujah. அப்போ Hebrews 9:22 இருக்குது, without shedding of blood there is no forgiveness. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நாலாவது the gospel connection, Hebrew 9:22. இப்ப நாலாவது என்ன பார்க்கறோம்னா the gospel connection, சுவிசேஷத்தின் கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், இணைப்பு எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். சுவிசேஷம் எப்படி கனெக்ட் ஆகுது நமக்குன்னு பார்க்க போறோம். அதாவது பழைய ஏற்பாடுல நடந்த இந்த காரியங்கள் புது ஏற்பாடுல நமக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன், என்ன கற்றுக் கொடுக்க போகுது, ஹவு இட் இஸ் கனெக்டட் டு தி காஸ்பல் அப்படி நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபிக் லீவ்ஸ், அதாவது அத்தி இலை, அது வந்து மனுஷனுடைய வழி. நமக்கு ஃபிக் லீவ்ஸ் ஆர் மேன்ஸ் வே. ஓகே, பழைய ஏற்பாடு மட்டும் இல்ல, நமக்கு இது என்ன கத்துக் கொடுக்குது காஸ்பல் நம்ம பார்க்கணும். சோ ஃபிக் லீவ்ஸ் இஸ் man's way, மனுஷனுடைய வழி. animal skin, God's way. தேவன் மனுஷன் என்ன பண்ணா அத்தி இலையை போடணும், அது அவனோட வழி. தேவனோட வழி என்னவா இருந்துச்சு, ரத்த சிந்துதல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கிராஸ் பாக்குறோம் காஸ்பல்ல. கிராஸ் என்ன, கிராஸ் ஃபைனல் அண்ட் பர்ஃபெக்ட், ஃபைனல் அண்ட் பர்ஃபெக்ட், அதாவது பர்ஃபெக்டான ஒரு பலி, சாக்ரிஃபைஸ். அப்போ பர்ஃபெக்டான சாக்ரிஃபைஸ்னா only through Jesus can shame be removed, not just covered. அத்தியில வந்து ஜஸ்ட் கவர் பண்ணும், ஆனா உங்களுடைய அவமானத்தை நீக்கி போடாது ஒரு முழுமையா. இன்னைக்கு நாம நினைச்சுக்கிறோம் பணம் நல்லா இருந்தா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம், பணத்தால அந்த அத்தியலையை மூடிக்கொள்றோம். ஓகே, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல மாடர்னா இருந்தோம்னா, ஓ இவங்க நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்கன்னு மனுஷ கண்களுக்கு நம்ம நல்லா, அப்ப அதுதான் அத்தியலை. அது நம்ம மூடிக்கொள்றோம், வெறும் கவர் பண்ணிக்கிறோம். அப்ப அது நம்ம வெட்கத்தை முழுசா மூடாது. கர்த்தருடைய ரத்தம் மாத்திரமே முழுசா நம்மளுடைய பாவத்தை மறிச்சு நம்மளுடைய வெட்கத்தை, அதாவது மூடுறது இல்ல, நீக்கி போடுது ஒரு. Praise God, hallelujah. ஐந்தாவது நம்ம என்ன பார்க்கணும்னா call to response. இப்ப ஆண்டவர் நமக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறோம்? What are we going to respond? நம்ம என்ன பதில் அளிக்க போறோம்? தேவன் பதில் அளிச்சாரு. எப்படி பதில் அளிச்சாரு? அத்தியில டெம்பரரியான காரியத்தை தூக்கி போட்டு ரத்தத்தை கொடுத்து நமக்கு முழுசா நம்மள வந்து நீக்கினார் வெட்கத்தை. இதற்கு பதிலடியா இப்ப நாம என்ன பண்ண போறோம்? Are we still hiding behind fig leaves? இன்னுமே நம்ம அத்தியலுக்கு பின்னாடி மறந்து கொண்டிருக்கிறோமா? Are we still hiding behind fig leaves? இன்னுமே அத்தி இலைக்கு பின்ன நம்ம ஒளிந்து கொண்டிருக்கிறோமா, மறைந்து கொண்டிருக்கிறோமா? அந்த அத்தி இலைகள் என்னென்னவா இருக்குது இன்னைக்கு? பெருமை, கவலை, pride, worry, பயம், ஆங்ஷியஸ்னஸ், ஆதங்கம், பதட்டம், மதம். இயேசுவை பற்றி மட்டுமே நாம் பேச வேண்டும். இயேசுவை மட்டும் நம்ம பேசணும், மதத்தை நம்ம பேசக்கூடாது, சபைய பேசக்கூடாது, சபை போதகர் என்ன பத்தி பேசக்கூடாது, நான் என்ன பேசுறேன் இல்ல, இந்த சர்ச் அந்த சர்ச் இல்ல. இயேசுவை பற்றி மாத்திரம் யார் ஒருவர் இயேசுவை பத்தி மட்டுமே பேசுறாங்களோ அவங்கதான் மனம் மாறி இருக்க முடியும். Praise God. இன்னைக்கு மதம் எப்படி கொண்டு போய் நிற்கிற, மனுஷ பின்னாடி கொண்டு போய் நிற்குது. மதங்கிற வெளியில ஃபிக் லீவ்ஸ் மூடிட்டு மனம் மாறாம மனுஷன் பின்னாடி போய் நிற்குது இன்னைக்கு உலகம். Nothing personal. Nothing personal. Religion is leading us behind human being, not behind Jesus. இதை நம்ம உணரணும். இன்னைக்கு யார் பின்னாடி போய் நிற்கணும்? மனுஷ பின்னாடியா, ரிலிஜன் பின்னாடியா, மதம் பின்னாடியா, போதகர்களுக்கு பின்னாடியா, ரிச்சுவல்ஸ் பின்னாடியா? எது பின்னாடி நம்ம போய் நிற்கிறோம்? எது நம்ம அத்தியலையா இருக்குது நம்ம மூடிக்கொண்டிருக்கிறோம், மறைத்து கொண்டிருக்கிறோம்? Praise God. Thank you Jesus. பாவங்கள் அத்தியலையா மூடிக்கொண்டு, லஸ்ட், உலகத்தின் இச்சைகள் அத்தியலையா இருக்கிறது. பின்னாடி பேசுற காசிப் டேஞ்சரஸ். நம்ம நினைக்கிறோம் காசிப் வந்து நார்மல், சும்மா நான் என்ன பேசுறேன் ஒண்ணும் இல்ல. ஆனா நம்மளுடைய இதயத்தை நாளுக்கு நாள் டேமேஜ் பண்ணிக்கிறது நமக்கு தெரியறது இல்ல. ஒரு உறுப்பா அது டேமேஜ் ஆகுது நமக்கு தெரியறது இல்ல. யார் கூட ஓடிப்பா நமக்கு என்ன? நான் சொல்றேன், அங்க இந்த பையன் அவனை இழுத்துன்னு போயிட்டானா, இங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சான், இங்க இப்படி ஆயிடுச்சா, அங்க அப்படி ஆயிடுச்சு.
Praise God. அவன் அங்க கொலை பண்ணிட்டு இங்க ரேப் பண்ணிட்டான், அங்க அவங்க சாவடிச்சிட்டாங்க. யார் எங்க என்ன ஆனா நமக்கு என்ன? அந்த வார்த்தை நான் ஒண்ணு சொல்ற பாருங்க, இதுதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். யார் எங்க என்ன ஆனாலும் லாஸ்ட் ஷீப் அவங்க யாரு? தொலைந்து போன ஆட்டுக்குட்டி. தேவன் யாருக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? லாஸ்ட் ஷீப். 100ல 1 காண போனா, 100 ஷீப்ல ஒரு ஷீப் காண போனாலும் ஒண்ணு போனா போது, அது எப்படிக்குது என்ன ஃபாலோவே பண்ண மாட்டேன் போய் தொழிட்டோன்னு சொன்னாரா, இல்ல அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தேடி ஓடுனாரா? தொலைந்து போன ஆட்டுக்குட்டிக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம அவர் உருவாக்கிங்கிறது யாருக்காக? தொலைந்து போன ஆட்டுக்குட்டிக்காக. அந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டி பத்தி நீ பேசினா நீ இயேசுவின் சாயலே இல்ல. இது கடினமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். நம்ம இருக்கிறது யாருக்காக? தொலைந்து போன ஆட்டுக்குட்டி. அப்ப தொலைந்து போன ஆட்டுக்குட்டி பத்தி இயேசு பேசினாரா? அப்ப நம்ம என்ன அதிகாரத்துல பேசுறோம்? அப்ப யார் சாயல நம்ம இருக்கோம்? யார பத்தி நம்ம பேசக்கூடாது. யார் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னா, அவங்க எப்படின்னா போட்ட அர்த்தம் இல்ல, அவங்க ஆண்டுக்குள்ள வரணுங்கிறது அர்த்தம். அவங்க வரணும் நம்ம நினைச்சோம்னா அவங்க பத்தி நம்ம பேச மாட்டோம், தவிர அவங்க எப்படி கொண்டு வரது ஆண்டவரே, அந்த வைராகியத்தை நமக்குள்ள வரணும். பிகாஸ் நம்ம இங்க இருக்கிறது யாருக்காக? இதை நீங்க மறுக்க கூடாது. நீங்க யாருக்காக இன்னைக்கு இருக்கிறீங்க? அவன் ஒரு குடிக்கார, அவன் அப்படித்தான் அப்படின்னு நான் பேசினா அப்ப நாட்டுக்குட்டிக்கு நான் வரல. நம்ம ரியலைஸ் பண்ணணும் இன்னைக்கு யாருக்காக. அவன் ஒரு கடன்கார, அவன்கிட்ட பேச ஏமான மரியாதை போகுது. யாருக்காக வந்திருக்கணுமோ அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் வந்து. படிக்கிற வயசுல பையனுங்க பின்னாடி சுத்தி நிக்கிறாங்க, பொண்ணுங்க பின்னாடி சுத்தி நிக்கிறாங்க. யார் அவங்க? லாஸ்ட் ஷீப். அவங்க பற்றி பேச வந்துமா, இல்ல அவங்கள கடவுளுக்குள்ள கொண்டு வர வந்துமா? அப்போ யார பத்தி நெகட்டிவ் வார்த்தை நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்ம டிக்ளரேஷன் அது. நம்ம அதுவும் கடவுளுக்குள்ள இருக்கிறவங்க, நீதிமான அழைக்கப்படுறவங்க, அவங்கள பேசக்கூடாது. இப்ப யார் நீங்கெல்லாம்? கிறிஸ்துக்குள்ள. அப்ப நீதிமான் வாயில அப்படி வரலாமா? அப்போ ஒருத்தர் நம்ம நெகட்டிவா பார்த்தோம்னா ஆண்டவரை அவங்களை எப்படியாவது கொண்டு வாங்கணும், அங்கேயே நம்ம முடிச்சுட்டு அவங்கள வார்த்தைகளை கொண்டு வரலாம். இல்ல முடியல சைலண்ட் ஆக்கணும். நம்ம மத்தவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. You're all a righteous person in Christ. Thank you Jesus. Hallelujah. அப்ப ரெஸ்பான்ஸ் இதுதான் நம்ம கொடுக்கறது. அப்ப அத்தியலங்கிறது நான் இப்ப இவ்வளவு சொன்ன ப்ரைடு, வரி, ஃபியர், இதெல்லாமே வார்த்தையில ஓவர் கம் பண்ணிடலாம். அந்த காசிப் வார்த்தையில தான் ஓவர் கம் பண்ணும். ஏன்னாக்கா இதெல்லாம் நமக்கு ப்ரைடு, வரி, ஃபியர், ஆங்ஷியஸ்னஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஃபியர் வந்து கடவுள், இதெல்லாம் நம்ம வந்து ஓன் செல்ஃப் ஆக்சுவலி நம்மள குறித்து. ஃபியர் எனக்கு பயம், ஆங்ஷியஸ்னஸ் எனக்கு பதட்டம், வரி என்னுடைய கவலை, காசிப் மத்தவங்க பத்தி. இதுக்கு எல்லாத்துக்கும் டேஞ்சரஸ் அதுதான். இது என்ன நடக்கும்? நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாளுக்கு நம்ம ஹார்ட் அந்த வார்த்தையால உள்ள போ. பிகாஸ் வசனம் என்ன சொல்லுது? வார்த்தையில கருக்குள்ள பட்டை. அது கர்த்தர் வார்த்தை மாத்திரமா? எல்லா வார்த்தைக்கும் பவர் இருக்குது. அப்ப என்ன நடக்கும்னா அது என்ன இருக்குது வசனத்துல? அது போய் குத்தி கிழித்து, அது என்ன தமிழ்ல போன் மேரோ வரைக்கும் போதா, போய் ஆவி ஆத்மா சரீரத்தை குத்தி கிழித்து அது மாதிரி இருக்குது. அப்ப வார்த்தைக்கு என்ன வல்லமனா அது குத்தி கிழிக்கிற அளவுக்கு. அப்ப என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை குத்தி கிழிச்சு ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணும். ஆனா இந்த தேவையில்லாத வார்த்தை குத்தி கிழிச்சு அப்படியே கிழிச்சு போட்டுடும். உண்மை நான் போயிட்டு காமெடியா இருக்கலாம், பட் சிந்திக்கிற விஷயம். சிந்திச்சுப்பாரு. அப்போ எப்படி நம்மளுடைய ஒரு சரீரம் டேமேஜ் ஆகுதா? இந்த மாதிரியான காரியம். அதுக்குதான் நான் சொல்றேன், இதுதான் குட் அண்ட் ஈவில், நன்மை தீமை, உலகத்தின் காரியம், உலகத்தின் இச்சை, உலகத்தின் கண்ணுக்கு நல்லா இருக்குது, வாயில பேசுறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, உலகத்தின் காரியம், உலகத்தின் அறிவு. இது தெரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்டுதான் அவங்க பாவத்துல விழுறாங்க. சோ நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே என்ன கன்சர்ன்டா இருக்கிறோம்னா, எதை பத்தி ரொம்ப இதா இருக்குன்னா அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். இப்ப நம்ம என்ன நமக்குள்ள क्वेश्चन பண்ணோம்னா, are we concerned about appearance than surrender? நம்மளுடைய வெளி தோற்றத்தை விட மேல ரொம்ப நம்ம கன்சர்ன் ஆக்குறோமா, இல்ல ஆண்டவர்கள் ஒப்பு கொடுக்கறதுல கன்சர்ன் ஆக்குறோமா? உலகத்தின் காரியம் ரொம்ப நமக்கு முக்கியமா படுதா, இல்ல தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது முக்கியமா படுதா? இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இப்ப அவங்கவுங்க சூழ்நிலை அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு. எப்படின்னு சொன்னா, இப்ப ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எவ்வளவுதான் நம்ம ஆண்டருக்குள்ள இப்ப குடும்பம் இப்படி இருக்கிறதால ஒரு புள்ளி நம்ம படத்துக்குள்ள வளர்க்கிறோம். அவங்க வெளியில போகும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு. எப்படின்னா உலக பிரகாரமா
படிக்கிற பசங்களும் இருக்கிறாங்க கூட. அப்ப அவங்க ப்ரெஷர் ஜாஸ்தியாது அவங்களுக்கு. அவங்களும் அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அவங்களுக்கு தாட்ஸ் வருது. கரெக்டா? வேலை மேல போகும்போது நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தாலும் அங்க பேசுற வார்த்தைங்க டபுள். நீங்க வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே தெரியும், டபுள் மீனிங் இல்லாத எங்கேயுமே கம்பெனிங்க பீப்புள் இல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கு டபுள் மீனிங் பேசுவாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம நிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து அதுதான் நமக்கு ப்ரெஷர். அப்ப அங்க நம்ம விலக ட்ரை பண்ண முடியாமையும் போகுது இல்லையா? அப்போ காலேஜ்ல அந்த மாதிரி, வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி. அப்போ ஒரு விஷயத்திலுமே எவ்ரி ஒன் ஹேஸ் ப்ரெஷர். இந்த உலகம் ப்ரெஷர் பண்ணினே தான் இருக்கும் நம்மள. ஒரு சிச்சுவேஷன் போகும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு அந்த ப்ரெஷர் இருந்தே இருக்கும். அவங்க அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு போது நம்மளும் அந்த சூழ்நிலைக்கு போற கட்டாயம் ஏற்படுகிறது. அதுதான் ப்ரெஷர். அங்கத்துல இருந்து நீங்க எப்படி விலகி வர்றீங்கிறத ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுக்கறது தேவனுக்கு. அந்த அத்தி இலைகள் எல்லாம் எப்படி கிழித்து போட்டு தேவன ரத்தத்துக்குள்ள போய் மறைந்து கொள்வது, அது பார்ப்பதுதான். ப்ரெஷர் இருக்குது இல்லன்னு நான் சொல்லல. ஆமான்னு தலை ஆட்டுறாங்க ஜோரா. ஆனா அதையும் மேற்கொள்ள தேவனால பலப்படுத்த முடியும். பிரைஸ் நம்பிடணும். பிரைஸ் நம்ம நம்பணும். தேவனால கூடாதது நம்மால முடியாது. நம்ம சுயபலத்தினால முடியாது. அந்த அத்தி இலைய சுயபலத்துல அவங்க மூட பார்த்தாங்க, ஆனா அவங்களுக்கு முடியாது. நம்மளும் அத்தி இலையில மூட பார்த்தாலும் முடியாது. தேவனால ரத்தத்தினால் மாத்திரமே முடியும். அதனால கண்டிப்பா நீங்க உலகத்துல இருந்தாலும் தேவனால் நீங்க உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த பிரஷரை மேற்கொள்ள நீங்க ஜெய கொண்டிருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ளன்னு நீங்க மறந்துடக்கூடாது. Praise God. Hallelujah. அப்போ God is calling us to stop hiding behind fig leaves. இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு பின்பதாக நீங்க உங்களுடைய இலைகள் இந்த இச்சைகள் பின்பதாக நீங்க உங்களை மறித்து கொள்ளாதீங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு அழைக்கிறார். நான் என்னுடைய பிள்ளை ஒரே குமாரன் இயேசுக்கு ரத்தத்தை கொடுத்து உங்களுக்கு நீதிமான ஆக்க என் பிள்ளையை நான் கொடுத்திருக்கிறேன். அவருக்கு பின்பதாக, அந்த ரத்தத்திற்கு பின்பதாக உங்களை மூடிக்கொள்ளுங்க, மறைத்துக் கொள்ளுங்க. அதுதான் எவர் லாஸ்டிங், நித்தியமான வெட்கத்தை, அவமானத்தை நீக்குகின்ற ஒரு காரியமா இருக்கிறது, ஒரு பவரா இருக்கிறது. Praise God. Hallelujah.